ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜுமா டெய்லரிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றத நான் இப்படி பரப்பி வச்சுருக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லரிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸும் அதோட பர்பஸ் என்னன்றத, அதோட யூசஸ் என்னன்றதையும் கொஞ்சம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கலாம். நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இப்போதைக்கு என்னெல்லாம் வேணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இப்போதைக்கு நீங்கள் போய் கடையில் போய் வாங்க. எதுக்கு அப்படின்னா, கடையில் போய் நீங்களாக கேட்குறப்போ, அவங்க எடுத்து கொடுக்குறப்போ உங்களுக்கு அதை நீங்கள் வாங்கி பார்க்குறப்போ தெரியும். ஓ இதுதானா, ஓ ஓகே அப்படின்னு உங்களுக்கே அந்த பொருளை வாங்கிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இல்லை சைஸ் இருக்குது, அப்போ அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க, இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ, ஓ இன்னும் பொருள்லாம் நிறைய இருக்கா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நம்ம இப்போ வீட்டில் இருந்து கற்றுக்க போகிறோன்றனால எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம் முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கடைக்கு போகிற சுச்சுவேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சிட்றேன். சரிங்களா? வச்சுட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் கிளியராக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டெய்லரிங் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? டேப்பு தான். சரிங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டேப்பை பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம டேப்பை எடுத்துக்கலாம். டேப்பில் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எது இன்ச்சு அண்ட் எது சென்டிமீட்டர் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்ததுமே என்ன பண்ணுவோம்? தைக்க உட்கார மாட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம அளவெடுப்போம், அதை நோட் பண்ணுவோம், அப்புறம் அதை கட் பண்ணுவோம், அப்புறம் துணியில் கட் பண்ண போகிறோம், அப்புறம் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த மெத்தட்லே தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் என்னென்ன பொருள்லாம் வேணுன்றத. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அளவெடுக்க போகிறோம். ஸோ அளவெடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? டேப் வேணும். சரிங்களா? டேப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே இருக்கா 1 2ன்னு இப்படி கேப் இருக்கா? இதெல்லாம் இன்ச்சு. சரிங்களா? இன்ச்சு. இதே இதுக்கு ஆப்போசிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி 1 2ன்னு ரொம்ப பக்கத்தில் இருக்கா? இதே மேலேயும் ஒரு 1 2ன்னு போட்டிருக்கா? மேலே இருக்கிறது இன்ச்சு, கீழே இருக்கிறது சென்டிமீட்டர். சரிங்களா? மேலே இருக்கிறது இன்ச்சு, கீழே இருக்கிறது சென்டிமீட்டர். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கிளாத்து போய் கடையில் போய் 80 பாயிண்ட்டு கொடுங்க, 90 பாயிண்ட்டு கொடுங்க, 1 மீட்ரு கொடுங்க நம்ம கேட்குறதெல்லாம் எப்படி கேட்குறோன்னா, நம்ம இந்த சென்டிமீட்டர் கணக்கை வச்சு தான் கேட்குறோம். சரிங்களா? இப்போது 100 பாயிண்ட்டுன்றது 1 மீட்டர். சரிங்களா? 100 பாயிண்ட்டுன்றது 1 மீட்டர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ச்சு எது, சென்டிமீட்டர் எதுன்றது மட்டும் இப்போதைக்கு நமக்கு டேப்பில் தெரிஞ்சால் போதும். போக 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 நம்ம ஒன்றா கற்றுக்கலாம். ஒரே இதில் நம்ம கற்றுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இன்ச்சு, டேப், சென்டிமீட்டர் தெரிஞ்சுக்கோங்க. 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ டேப்புன்றதுக்கு நான் பக்கத்தில் சொல்கிறது என்னன்றது இன்ச்சு. ஒரு இன்ச்சுக்கு 3 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா? 3 சென்டிமீட்டர் தான் 1 இன்ச்சு. 3 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 3 சென்டிமீட்டர் 1 இன்ச்சு. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த 1 இன்ச்சு பக்கத்தில் ஒரு சென்டர் 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு இருக்கா? இது 1.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ நம்ம மோஸ்ட்லி இன்ச்சில் தான் எல்லாமே எடுக்க போவோம். இந்த துணி வாங்குறது மட்டும், நம்ம கடையில் போய் கேட்குறது மட்டும் இந்த 1 மீட்டர் 2 மீட்டர் கேட்குறதுனால நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? எல்லாமே இன்ச்சு தான். ஸோ ஒரு இன்ச்சுக்கும் 2 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கா? இது 1.5 இன்ச்சு. சரிங்களா? 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சுக்கும் 1க்கும் நடுவில் ஒரு பெரிய ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கா? இது 1.25. ஸோ நம்ம என்ன பார்ப்போம்? 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.25, 1.5, 1.25, 2 இந்த மாதிரி 1/4, 1/2, 3/4ன்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டேப்பில் இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ரெண்டாவது நோட்ஸ் எடுக்கணும். ஸோ எடுத்த மெஷர்மெண்ட்டை நோட்டில் எழுதுறதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்படி நோட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தச்சு கொடுக்க நான்
ரெஃபர் பண்ணுறது ஒரு லாங் சைஸ் நோட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து கோடு போடாததாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கோடு போடாததில் நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து நேராக வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி கோடு போடாத நோட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கிராஸாக தான் நான் எழுதுவேன் வைப்பேன்னு சொல்கிறவங்க ரெக்கார்ட் நோட் இருக்கு இல்லையா, ரெக்கார்ட் நோட் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த ரெக்கார்ட் நோட்டில் ஒன் சைடு வந்து கோடு போட்டிருக்க மாட்டாங்க, இன்னொரு சைடு வந்து கோடு போட்டிருக்கோம். ஸோ கோடு போட்டதில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கோடு போடாததில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ட்ரா பண்ணுறது ரொம்ப சேஃப். ஃப்யூச்சரில் நீங்கள் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் எடுத்து அதை தைக்க போகிறீங்கன்னா அந்த ட்ராயிங்கில் வந்து நீங்கள் கிளியராக எழுதுறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் எடுத்து அட்டன் பண்ணி வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஒரு லாங் சைஸ் நோட்டு, அப்படி இல்லை அப்படின்னா ரெக்கார்ட் நோட்டு, இந்த 2 நோட்டில் ஏதாவது ஒரு நோட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து இது வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காண்டி எடுக்கிற நோட்டு. இது வந்து என்னுடைய ரெகுலராக நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்களோட மெஷர்மெண்ட்டு எழுதி வைக்கிறதுக்காண்டி நான் எடுத்திருக்க நோட்டு, யூஸ் பண்ணுற நோட்டு. இதெல்லாம் நான் வந்து தச்சு கொடுக்குறவங்களுக்காண்டி எழுதி வச்சுருக்க ஒரு சின்ன நோட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஞ்சம் வந்து கலர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கெட்சு அந்த மாதிரி கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுறது, கொஞ்சம் வந்து மார்க் பண்ணுறது, வித்தியாசமாக நமக்கு அந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான பாயிண்ட்டு, இந்த இதில் வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்குன்றத நமக்கு நம்மளே வந்து சொல்லிக்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஸ்கெட்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் வீட்டில் இருக்கிறனால பசங்களாக இருந்தாங்கன்னா ஸ்கெட்செல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து அது பெருசாக தெரியாது. இல்லை அப்படின்னா ஒரு பிளாக்கு, ஒரு ப்ளூ, ஒரு ரெட்டு, இந்த மாதிரி ஒரு பென் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கட்ரு, எரேசர், அந்த மாதிரி பென்சில், ஸ்கேல் ஒன்று, இதுக்கு தான் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் போடுவோம். ஸோ பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், பேப்பர் பேட்டர்னுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து பேட்டர்ன் ஷீட்டுன்னு ஒன்று கடையில் விற்கும். சரிங்களா? ப்ரௌன் ஷீட் மாதிரி தான், ஆனால் வந்து கொஞ்சம் லைட் எப்படி சொல்ல, அந்த கலர் வந்து ப்ரௌன் ஷீட் மாதிரி தான், பட் வந்து அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா சாணி கலர் மாதிரி கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? லைட்டு டீ கலர் மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க நியூஸ் பேப்பரே போதும். சரிங்களா? நியூஸ் பேப்பர்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் இந்த மாதிரி கலர்லாம் இல்லாமல் பிளாக் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான்லாம் நியூஸ் பேப்பரில் தான்ப்பா கட் பண்ணேன். சரிங்களா? நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரில் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலராக வந்து மார்க்கர் எடுத்துக்கோங்க. மார்க்கரு, ஹைலைட்டர் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கினாலே போதும், ரொம்பலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்னடா நிறைய சொல்கிறேன், இல்லை, ஒன்று வாங்கினா போதும். பேட்டர்ன் ஷீட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. நான்லாம் நியூஸ் பேப்பரில் தான் பண்ணன்றனால நான் நியூஸ் பேப்பர் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம நியூஸ் பேப்பரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ரஃபாக ஒரு கிளாத்தில் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ வந்து நியூஸ் பேப்பர் நிறைய ஆகும். சரிங்களா? ஸோ வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பருக்கு அப்புறம் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸ்கேலு, சிசரு, இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இனிமேல் வந்து அதை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? இப்போது அடுத்தது வந்து நம்ம ஸ்கேலை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸ்கேலுமே நான் வந்து இந்த ஒரு ஸ்கேல் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஒரு ஸ்கேலை தான் வந்து ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன ஷார்ட்டாக இருக்கட்டும், லாங்காக இருக்கட்டும், எதுக்குமே நான் வந்து இது தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி
இதை விட லாங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கேலில் வந்து நிறைய டைப் இருக்குது சரிங்களா. என்னெல்லாம் இருக்குன்னா எல் ஸ்கேலு, லாங் ஸ்கேலு, ஹிப்பு கர்வ் ஸ்கேலு, அப்புறம் லெக் ஸ்கேலு, அப்புறம் ஆர்ம் ஸ்கேலு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ரெண்டுமே இந்த 2 ஸ்கேல் மட்டும்தான் சரிங்களா. இதில் இரும்பு இருக்கும், அது கொஞ்சம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வுட்லேயே வாங்கிக்கோங்க சரிங்களா. இல்லை வந்து பிளாஸ்டிக்கில் கூட வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 2 இது போக நான் எக்ஸ்ட்ரா வந்து ரேராக நான் யூஸ் பண்ணுறது இந்த ஆர்ம் ஸ்கேல், ஆர்ம் கர்வ் ஸ்கேல். இதுதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன், தெரியுதா. இது வந்து ஒரு 60 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சரிங்களா, 60 ரூபாய் இருக்கும். இதுலேயுமே வந்து இன்ச்சஸ்லேயும் இங்கே இருக்கும் சரிங்களா, இன்ச்சஸ் இருக்குது. அது போக இந்த இடத்தையும் சில பேர் வந்து ஆர்ம் கர்வ் வந்து வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து சில நேரம் நான் வந்து லாங்காக ஏதாவது சுடிதாருக்கு, அந்த டாப்புக்கு, பேண்ட்டுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணுறப்போ இந்த லென்த்தை வந்து இதை வந்து சைட் ஸ்கேலாக வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் இதை வந்து வச்சுப்பேன் எப்போவுமே. 2வது இது வந்து லெக் ஸ்கேல் சரிங்களா. இது வந்து பேண்ட்டு கட் பண்ணுறதுக்கு, பெலாசோ பேண்ட்டு, அந்த மாதிரி பேண்ட்டுங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா அந்த காலோட வளைவுக்கு, கேதரிங் பேண்ட்டுக்கு அப்படிலாம் வந்து தைக்கிறதுக்கு இந்த இது வந்து அந்த வளைவு சரியாக வராதவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 ஸ்கேலுமே வந்து போதுமானதாக இருக்கும். நான் வந்து இந்த 4 ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நீங்களே வந்து கூகுளில் வந்து டெய்லரிங் ஸ்கேல்ஸுன்னு போட்டு அதை பாருங்கள். அதில் வந்து ஒரு எல் ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி ஸ்கேல் இருக்கும், இன்னும் நிறையா இருக்கும். அதை நீங்களே தேடி தேடி பார்க்க தான் ஓ இதெல்லாம் இருக்கான்றது உங்களுக்கே தெரியும் சரியா. நான் சொல்லிடலாம் இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும்னு. இல்லை ஒவ்வொரு பேராக வந்து நீங்கள் எடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த மெட்டீரியலோட நேமை வந்து நான் உங்களுக்கு தர்றேன் சரிங்களா. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை எழுதி வச்சுக்கிறதுக்கு. இப்போது இந்த 4 ஸ்கேலு ஓகேவா. இந்த 4 ஸ்கேல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் மெயினாக நான் யூஸ் பண்ணுறது இந்த 2 ஸ்கேலு தான். இந்த குட்டி ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா அளவு வந்து எடுக்கும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஸ்கேலை வச்சு தான் ஃபுல்லாகவே நான் மார்க்கிங் எல்லாமே பண்ணுறது. இது கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா நான் பண்ணிப்பேன். சில நேரம் இந்த கர்வ் வந்து வரைகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டைம் இந்த லெக் ஸ்கேலை வந்து நான் எடுத்துப்பேன். இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு தெரியுதா, 35 ரூபான்னு வாங்கியிருக்கேன். ரொம்பலாம் காஸ்ட்லி இருக்காது, கம்மி தான். ஸோ இந்த ஸ்கேலெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லை எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த 2 ஸ்கேல் மட்டும் வாங்கினா போதுமானது ஓகேவா. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு ஸ்கேல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கேல் கிடையாது, ஆக்சுவலி இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் சரிங்களா. அதாவது இந்த ஸ்கேல் எதுக்கு அப்படின்னா ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோலோட வளைவு வரைகிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஸ்கேலு. நான் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது, நான் கையாலே வரைஞ்சிப்பேன். இந்த ஆம்கோல்கிட்ட நம்ம ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்செல்லாம் வந்து கர்வ் லைன் வரைகிறதுக்கு இந்த ஸ்கேல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆம்கோல் வரைகிறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம நெக் லைனுக்கும் போடலாம், போட் நெக்கு அந்த மாதிரிலாம் வரைகிறதுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை எப்படினாலும் மாற்றிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு தான் இது அப்படின்னு வந்து கட்டாயம் கிடையாது. நமக்கு தகுந்தாப்புல இது எந்த இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கலாம் சரிங்களா. இதோட நேம் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் சரிங்களா. அடுத்தது நம்ம சிசர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த இரும்பு சிசர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணேன். பட் வந்து எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நான் டெய்லரிங் படிக்கிறப்போ இதே மாதிரி எங்கள் அம்மா வந்து என் கையில் இந்த இடத்துல வந்து அழுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி வந்து எனக்கு நிறையா வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு உடனே வந்து ரெப்சர் ஆயிரும். ஸோ அதனால் நான் இந்த பிளாஸ்டிக் இது போட்டிருக்க மாதிரி தான் எப்போவுமே நான் வாங்குவேன்.
இது வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த இரும்பு பிகினர்ஸ்க்கு வந்து அந்த இரும்பு சிசர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்க இல்லை நான் பர்மனெண்ட்டாகவே இந்த சிசர் தான் நான் வச்சு பழகிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க இரும்பு சிசரே வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த சிசர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சிசர் வந்து ஒன்லி வந்து துணிக்கு மட்டும்தான் நான் இந்த சிசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் ஒரு அவசரத்தில் நீங்கள் இதை பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா துணியில் கட் பண்ணாது. சரிங்களா? ஸோ துணிக்கும் பேப்பருக்கும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. த்ரெட்டு ஒரு அவசரத்தில் நம்ம இந்த சிசரில் தான் கட் பண்ணுவோம். ஆனால் வந்து த்ரெட் கட் பண்ணுறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கு இந்த மாதிரி கட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கட்ரு ரெண்டும் ஒன்று தான். கொஞ்சம் வந்து சேஃப்டிக்காண்டி சரிங்களா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி வாங்கினது. இது நான் எதுக்கோ வாங்கினேன், ஆனால் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. சரிங்களா? இது ஏதோ 60 ரூபாய் என்னவோ வந்துச்சு. இது வந்து ஒரு 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இது வந்து 120 ரூபா. அப்போ இது அதை விட கொஞ்சம் கம்மி. ஸோ கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? சிசர் வந்து தனியாகவே வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அவசரத்தில் நான் வந்து பூ வெட்டினேன், பால் கவர் வெட்டினேன், அது வெட்டினேன், இது வெட்டினேன்னு சொல்லி வெட்டிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ துணிக்கு தனியாக வச்சுக்கோங்க, பேப்பருக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, த்ரெட்டுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? சிசர் வந்து போதும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது கிளாத்து பார்க்கலாம். கிளாத் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான்லாம் வந்து ரேஷன் வேஷ்டி, ரேஷன் சேலை இந்த மாதிரி தான் எடுத்து பழகிக்கிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ பொங்கல்லாம் வந்திருக்கு இல்லையா, பொங்கல் முடிஞ்சு ரேஷனில் சேரீ வேஷ்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், அது ஃபஸ்ட்டு கிளாத் வந்து நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வந்து அதுவுமே கொஞ்சம் வந்து துணியை வந்து இழுத்துரும். சரிங்களா? ஸோ வந்து கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். வேஷ்டி நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சாரியில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வந்து வேஷ்டி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து காட்டன் சேலை வச்சுருக்கேன், காட்டனில் வந்து என்கிட்ட கிளாத்து இருக்குது ஆல்ரெடி அப்படின்றவங்க அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த லைனிங் கிளாத் இருக்கும்ல, கடையில் போய் லைனிங் கிளாத்துன்னு கேளுங்க. அது கண்டிப்பாக ஒரு 35 ரூபாக்குள்ளே தான் என்னவோ வரும் ஒரு மீட்ரே. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரேஷன் வேஷ்டியில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் ரேஷன் வேஷ்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. சாரீ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கிளாத் எப்படி இருக்குது, கிளாத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கிளாத்து சாரீ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க காட்டன் இருக்கிறவங்க காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, அதுவும் இல்லைன்னா லைனிங் கிளாத்து கடையில் போய் வாங்கி அது யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லை, நாங்கள் இன்னும் கற்றுக்கிறதே வந்து வீட்டில் கற்றுக்கிட்டாலும் நாங்கள் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணுன்றவங்க பாப்லின் கிளாத்துன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு மீட்ரு 60 ரூபாய் 70 ரூபா கிட்ட 80 ரூபாக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றதை சொல்லிட்டேன். இனி கிளாத் வந்து உங்கள் சாய்ஸ். சரிங்களா? இப்போது அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், பின்னு. சரிங்களா? அதாவது பேப்பர் பேட்டர்னை கிளாத்தில் வந்து மேலே வச்சு அதுக்கப்புறம் தான் ட்ரா பண்ணுவோம். சரிங்களா? அப்போது அந்த பேப்பர் பேட்டர்ன் விலகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து ஒரு மாடல், ஒரு டிசைன், ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஒரு இதோட இன்னொரு பொருளை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பின்னு தேவை. சரிங்களா? இப்போ நம்ம சாரீ கட்டுறப்பவே வந்து நம்ம ஃப்ளீட்டெல்லாம் எடுத்தோன்னா அதை சேஃப்டியாக நிற்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸோட அந்த ஃப்ளீட்டோட நம்ம ஒரு பின் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பின்னோட பர்பஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து குண்டூசியை இப்படி ஒரு டப்பாவில் நம்ம ஷர்ட்டெல்லாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த ஷர்ட்டில் இருக்கிற குண்டூசியெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி இப்படி வச்சுப்பேன். சரிங்களா? இதுக்குன்னு நான் மெனக்கெட்டு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு குண்டூசியோட இது அவ்வளோவா தேவைப்படாது. அதனால் நான் வந்து இந்த குண்டூசியை கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இதுவும் அந்த ஷர்ட்டில் இருக்கும் இல்லையா, அந்த இது தான். அதை எடுத்து இப்படி ஒரு ஐஸ் பாக்ஸில் வந்து உள்ளே இன்சில் பண்ணி அதில் நான் வந்து இந்த குண்டூசியை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ குண்டூசி கண்டிப்பாக தேவை. குண்டூசியும் வாங்கிக்கோங்க. கடையில் போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலராக பீட்ஸோடு வந்து ஒரு குண்டூசி இருக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. அது கம்பல்சரி வாங்கணும். சரிங்களா? அடுத்தது டிசி. சரிங்களா? இதுவும் கம்பல்சரி வேணும்.
ஏன்னா நார்மல் சாக்குக்கும் இந்த டிசிக்கும் என்ன வித்தியாசம்னா, டிசி அப்படின்னா டார்க் சாக், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசின்றது டார்க் சாக். இது வந்து கிளாத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம், அதாவது சாக் பீஸ் வந்து கொஞ்சம் அழிஞ்சிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் அழியாது, அவ்வளோதான். சரியா? நம்ம தைச்சி நம்ம எடுக்கிற வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி டேப் பண்ணோம் அப்படின்ற பட்சம் அது வந்து கொஞ்சம் போயிடும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம், இந்த பாக்ஸே மொத்தமாகவே வந்து 20 ரூபா தான். தனியாக வாங்கினீங்க அப்படின்னா 10 கலர் இருக்கும். சரிங்களா? 10 இருக்கும், 10 பீஸ் இருக்கும். இதில் வந்து 20 ரூபா தான். நீங்கள் தனியாக வாங்குறப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு பீஸ் வந்து 5 ரூபா என்னவோ, 5 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பாக்ஸாக வாங்கிக்கோங்க, ரொம்ப நாள் இருக்கும். அதாவது கிளாத்தை பொறுத்து. இந்த ஒயிட்டில் இப்போ நம்ம ஒயிட்டே எடுத்து நம்ம மார்க் பண்ணோன்னா நமக்கு தெரியாதுல்ல. இதே வந்து ஒரு ப்ளூ, இந்த பாருங்கள், ஒரு உங்களுக்கு தெரியுதா, ப்ளூவு, க்ரீனு, அந்த மாதிரி பிங்க்கு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். எல்லாமே 5 கலர் இருக்கும், 5லேயும் 2 இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ டார்க் சாக் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. டிசின்னு கேட்டாவே கடையில் தருவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து த்ரெட்டு, பாபின் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மிஷின் ஊசி. சரிங்களா? மிஷின் ஊசி வந்து என்னுடைய மிஷின் வந்து சின்னது. ஸோ நான் சின்ன மிஷின் வச்சுருக்கனால இந்த மிஷின் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட நீடில் சைஸ் வந்து 18. சரிங்களா? இங்கே எழுதியிருக்கா, என்னுடைய மிஷினோட நீடில் சைஸ் வந்து 18. இது வந்து ஒரு பாக்ஸ் இதுவே வாங்கியிருப்பேன், ஒரு பேக்கெட்டே வாங்கிடுவேன். ஏன்னா வந்து எப்போ நம்ம நீடில் வந்து உடையும் இதாகும் நமக்கு தெரியாது. ஸோ வந்து நான் எப்போவுமே வந்து நீடில் வந்து மொத்தமாகவே வாங்கி வச்சுப்பேன். என்னுடைய சைஸ் உஷா மிஷினு. ஸோ நான் அதுக்கு வந்து 18ஆம் நம்பர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது போக, சரிங்களா, இது வந்து நம்ம வாங்கின இது கண்டிப்பாக தேவை. ஒரு பாக்ஸே வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து 45 ரூபா என்னவோ வரும். சரிங்களா? மிஷின் ஊசி. அதுக்கப்புறம் இது வந்து நார்மலான கைத்தையலுக்காண்டி ஊசி. கைத்தையலும் நமக்கு கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். கொக்கி, பட்டனு, காஜா, லூப்பு, அந்த மாதிரிலாம் நம்ம தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நீடில் வேணும். ஸோ நார்மல் நீடில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது வந்து நான் இப்படி ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். ஹெட்டு வந்து பெருசாகவும் நீடில் ஷார்ப்னஸாகவும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு நான் வந்து எப்படி சொல்லலாம்னா, நீடிலோட சைஸ் வந்து 6, 7 இந்த மாதிரி சைஸ் 2 இருக்குது. அதில் உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்து அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது போக நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 நார்மல் நீடில் தான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த இருக்கா, இந்த சைஸ் வந்து நான் வந்து கொக்கி தைக்கிறதுக்கு, கொக்கியை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் நீடில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நீடிலை வந்து நீங்கள் ஒன்று பெருசாக அப்படி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த நீடில் வந்து கொஞ்சம் நான் ரேராக தான், ஏதாவது தையல் பிரிக்க வைக்க, நான் வந்து டக்குன்னு வந்து நீடில் பக்கத்தில் என்ன இருக்கோ, ஊக்கோ அந்த மாதிரி என்ன இருக்கோ நான் வந்து வாங்கி நான் வந்து தப்பாக தைச்சிட்டேன் அப்படின்றத பட்சம் அதை பிரிச்சுப்பேன். அதுக்குன்னு ஒன்று இருக்குது, சீம் ரிப்பர்னு ஒன்று இருக்குது. அதுனா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக தையலை வந்து பிரித்து கொடுத்துரும். ஸோ பிகினர்ஸ் வந்து சீம் ரிப்பர் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி பிரிக்கிற மாதிரி இருக்கும். நான்லாம் வந்து நிறைய பிரிச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது த்ரெட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்வேன். ஒயிட்டு அப்படின்னா கொஞ்சம் க்ரீனு அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா போட்டிருக்க தையல் நேராக வருதா, சைடாக இருக்கா, தப்பாக தைச்சிட்டிங்களா, இல்லை ரன் ஆஃப் ஆயிடுச்சா, அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ வந்து அது வந்து பார்த்துக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. போக 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 அதாவது கர்ச்சீப்லேருந்து கொஞ்சம் போகிறப்போ நீங்கள் வந்து சேம் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து த்ரெட்டு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக உங்கள் கிளாத்துக்கு பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது நீங்கள் உங்களுக்குன்னு உங்கள் மிஷினுக்கு பாபின் கேஸ் இருந்தால் நீங்கள் வாங்க தேவையில்லை. இல்லைன்னா பாபின் கேஸ், இது பேர் பாபின் கேஸ். சரிங்களா? இது வந்து
1க்கு 2 கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது சரியில்லை அப்படின்னா கூட தையல் வந்து சரியாக வராது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பாபின், சரிங்களா? சில இது வந்து பாபின் வந்து ஒவ்வொரு இதாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா பாபினோட சைஸ் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பாபின் வந்து இப்படி ரோல் ஆகணும் உள்ளுக்குள்ளே. அப்படி இருந்தும் நமக்கு வந்து வெளியில் வர வைக்கலாம் ஈஸியாக இருக்கணும். இந்த சைஸை விட சின்னதாக இருந்துச்சுனாலும் நமக்கு கஷ்டம். இதில் வேறு இன்னும் நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. இதுக்கு என்ன, இந்த பாபின் கேஸ்க்கு எந்த சின்ன மிஷினுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து பாபின் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பாபின்ஸ் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ₹1 ₹2 தான் இருக்கும். ஸோ ஒரு 5 6 வாங்கி அப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? பாபின் கேஸ், பாபின். இது வந்து மெஷின் நீடில், இது நார்மல் நீடில், இது த்ரெட்டு, இது பெரிய சைஸ் நீடில், பாபின், பாபின் கேஸ், சரிங்களா? அடுத்தது இது பாபின் வின்டர், சரிங்களா? இது பாபின் வின்டர். இந்த இடத்துல தான் நம்ம மிஷினோட பேலன்ஸ் வீல் இருக்கு இல்லையா, அந்த வீல் இருக்குல்ல, அந்த வீலில் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பாபினை வைக்கிறப்போ அந்த இடத்துல இருக்க ஒரு சில்வரும் இந்த இடத்துல இருக்கிறதும் உரசி அது வந்து அந்த மிஷினோட இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கையை வைக்கிறப்போ அது நம்ம கையிலே குத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த பாபின் வின்டர் வாங்கிட்டிங்கன்னா இதை இந்த பிளாஸ்டிக்குள்ளே மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் இந்த இடத்த நீங்கள் வந்து மிஷினில் வைக்கிறப்போ ஒன்றும் ஆகாது, சரிங்களா? நல்லா ரோல் ஆகும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மிஷினுக்கும் டேமேஜ் இல்லை, நமக்கும் டேமேஜ் இல்லை, பாபினுக்கும் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து நான் வாங்கிக்கோங்க. இது ஒரு 15 ரூபாய் என்னவோ தான் இருக்கும், சரிங்களா? வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு கைடு வந்து வாங்கின மாதிரி இருக்கும். இது வந்து சிங்கிள் கைடு. இது வந்து நான் ரைட் சைடு வாங்கியிருக்கேன். ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே வாங்கிக்கோங்க. இது வந்து இப்போதைக்கு வாங்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. போக போக ப்ளவுஸில் ஆரி ஒர்க்கு, ஸ்டோனு அந்த மாதிரி தைக்கிறப்ப தான் இது தேவைப்படும். ஸோ இது வாங்கணுமான்னா இப்போதைக்கு வேண்டாம். இது வந்து கைடுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கைடு வாங்குகிறேன் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சிங்கிள் கைடுன்னு சொல்லி வாங்கணும், சரிங்களா? இது வந்து ஒரு ₹60 ₹70 இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம நவுட்டி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொக்கி, சரிங்களா? நான் கொக்கி தைக்கிறோன்றனால அதுக்குள்ளே எப்போவுமே ஒரு குட்டியாக ஒரு டிசி வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். இந்த இருக்கா பாருங்கள், இது பேர் கொக்கி, சரிங்களா? இது கூட தெரியாமல் இருக்கமான்னு கேட்டாலாம் இல்லை, கொக்கி, அவ்வளோதான், சிம்பிள். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறப்போ பட்டு பாவடைக்கு இந்த மாதிரி பேக்கில் வந்து எதாவது நம்ம சிம்பிளாக வைக்கிறதுக்கு, பேண்ட்டில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ரெஸ் பட்டன், சரிங்களா? இது வந்து ப்ரெஸ் பட்டன். இது வந்து மோஸ்ட்லி வந்து நான் படிக்கிறப்பெல்லாம் கேதரிங் பேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து தைக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, தெரியுதா? ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இது பேர் ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இருக்குது, அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக நம்ம கைத்தையிலே தைச்சிக்கலாம், சரிங்களா? நம்ம போக போக இதை தைச்செல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லூப் வந்து பார்ப்போம். இதை வந்து மாட்டி வச்சுருவோம். இதெல்லாம் நீங்கள் போய் கடையில் போய் கேட்டீங்க அப்படின்ற பட்சம் உங்களுக்கு தெரியும். நான் பிரிக்க கூட இல்லை, சரிங்களா? உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இந்த இருக்கா, இதான் லூப்பு, சரிங்களா? ப்ளவுஸில் வந்து வி லூப் அடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து அந்த காலத்தில் லூப் மாதிரி வச்சு தைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இந்த லூப் வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஆனால் நான் இதை அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டேன், அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம வந்து பட்டன் வந்து பார்ப்போம். பட்டன் ஏதாவது மல்டி கலரில் வாங்கிக்கோங்க. பேபிஸ்க்கு தான் நம்ம ஏதாவது ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி கலரில் ஏதாவது வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இப்படி சிம்பிளாக வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா? இதுவும் ஆல்ரெடி நான் எதுக்கோ வாங்கினது தான். ஸோ வந்து ப்ரெஸ் பட்டன், பட்டன், லூப்பு, கொக்கி இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐவூக், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக்கு. எலாஸ்டிக்கில் வந்து ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது, ரொம்பலாம் வந்து ஒன்றும் இல்லை. இன்ச்சு படி எலாஸ்டிக் இருக்கும். நான் வச்சுருக்கிறது 1 இன்ச்சு எலாஸ்டிக், இது 1/2 இன்ச் எலாஸ்டிக், சரிங்களா? 1/4 இன்ச்சு த்ரெட்டு எலாஸ்டிக் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எலாஸ்டிக்
ஓகேங்களா. இது வந்து எலாஸ்டிக் நம்ம அதிகமாக வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து தேவை கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து லேஸ் ஐட்டம் சரிங்களா. இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறப்ப தான் நமக்கு வந்து இது தேவைப்படும். ஸோ வந்து இதெல்லாம் லேஸு, இதுவும் நமக்கு டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். இது வந்து த்ரெட்டு, இது வந்து பைப்பிங் த்ரெட்டு சரிங்களா. இப்போது இதுவும் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறப்ப தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுவே வேண்டாம். இது வந்து பட்டுப்பாவடையோட நாடா சரிங்களா. நாடா இருக்கு இல்லையா, அந்த நாடா நம்ம பட்டுப்பாவாடை தைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பாட்டிங்க பாவாடை அந்த மாதிரிலாம் தைப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எல்லாம் ஓகேங்க, ஃபைனலாக வந்து இதெல்லாம் என்னதுன்னு பார்ப்போம் சரிங்களா. இது என்ன தெரியுங்களா, இது வந்து ஆயில் கேன். கம்பல்சரி நமக்கு ஆயில் கேன் ஒன்று வேணும் சரிங்களா. ஏன் அப்படின்னா ஆயில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக டெய்லியும் வந்து மிஷினில் வந்து நம்ம டெய்லியும் ரெகுலராக தைக்கிறவங்க ஆயில் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸு இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸு அப்படின்றது ஒரு 5 நிமிஷம் மிஷினை நல்லா ரன் பண்ணிவிட்டு ஆயில் விட்டு கொஞ்சம் அப்படி ரன் பண்ணுங்கள். அப்போது அந்த ஆயில் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுறப்போ மிஷின் மூவ் ஆகுறப்போ ஆயில் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் கேன் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரெஷ்ஷு, பழைய ப்ரெஷ்ஷு, மிஷினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ரெஷ்ஷு. ஒரு பெல்ட்டு, மிஷினோட பெல்ட் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த 45 ரூபா தான், எம்ஆர்பி 55 ரூபான்னு போட்டிருக்கு. 45 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட் எப்போவுமே நான் வீட்டில் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா எந்த நேரம் நமக்கு கட் ஆகுன்றது தெரியாது. பெல்ட் மாட்டுறப்பவும் நான் இதே சொல்லித்தரேன். இந்த பெல்ட் மாட்டுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று கண்டிப்பாக வேணும். நான் ஸ்க்ரூ ட்ரைவர், இந்த பாபின், என் ரெகுலர் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டேப்பு, டிசி, ஸ்க்ரூ ட்ரைவர், பாபின் வின்டர், அது போக சிசர், இந்த 5மே வந்து எப்போவுமே வந்து என் மிஷினில் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இந்த கைடு மாற்றுறதுக்கும் ப்ளஸ் வந்து நீடில் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இது வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். சின்னது தான் இது, வச்சுக்கோங்க. பவர் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களும் எப்போவுமே ஸ்க்ரூ ட்ரைவர் பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நீடில் எதுக்கு அப்படின்னா, இந்த இருக்கா இந்த பெல்ட்டு, இந்த பெல்ட்டில் ஹோல்ஸ் போடுறதுக்காண்டி இந்த நீடில் சரிங்களா. ஹோல்ஸ் போடுறதுக்காண்டி இந்த நான் நீடில் வந்து யூஸ் பண்ணுவேன். 2 சைடு ஹோல் போட்டுட்டு அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு கட்டிங் பிளேட் வேணும் சரிங்களா. பெல்ட்டு மாட்டுறதுக்கு நமக்கு ஒரு கட்டிங் பிளேட், ஒரு இந்த சைஸில் ஷார்ப்பாக ஒரு நீடில், பெல்ட்டு, இது இருந்தாவே போதும். இந்த 2 இருந்தாவே நான் வந்து பெல்ட் வந்து மாட்டிடுவேன். ஸோ அதுக்காண்டி இது வச்சுருக்கேன். இதில் வந்து கம்பல்சரி வந்து பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும், வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட ஃபுல்லாத்தையும் நான் ஒரு ரிவ்யூவாகவே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்கள் கூட சொல்லியிருக்கேன். மேல் டாப்பில் சொல்லியிருக்கேன், இன்னும் டீப்பாலாம் நான் இன்னும் சொல்லலை. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கட்டிங்லேருந்து அப்படியே போகிறப்போ உங்களுக்கே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லா பேரையும் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு என்னென்ன வேணுன்றத இப்போ நம்ம டெய்லரிங் கிளாஸ்க்கு என்னென்ன தேவைன்றத நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. டேப்பு, கம்பல்சரி டேப்பு வேணும். டேப்பு இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேப்பும் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா. டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கோங்க. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் கலர் வந்து கொஞ்சம் இதாக வாங்கிக்கோங்க ஓகேவா. டேப் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எழுதுறதுக்கு நோட்டு வந்து ரெக்கா நோட் ஆர் லாங் சைஸ் நோட், பென்சில், இந்த மாதிரி இது ஃபுல்லாக வேணும் ஓகேவா. கண்டிப்பாக இது வேணும். அடுத்தது வந்து லாங் ஸ்கேலு, ஷார்ட் ஸ்கேலு உங்களுக்கு, அப்புறம் வந்து கலர்ஸ் கொஞ்சம் ஸ்கெட்ச் அந்த மாதிரி. அடுத்தது வந்து சிசரு, வீட்டில் ஏதாட்டும், அதாவது கிளாத்துக்குன்னு ஒரு சிசர், வீட்டில் ஏதாட்டும் ஒரு சிசர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு சரிங்களா. த்ரெட்டு, பாபின் கேஸ், த்ரெட், பாபின் கேஸ், நெக்ஸ்ட்டு பாபின் வின்டர். அடுத்தது எலாஸ்டிக் 1 இன்ச் இது வாங்கிக்கோங்க. அப்புறம் 1/2 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வேணும், வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மெஷின் நீடில் சரிங்களா. மெஷின் நீடில் வேணும். டிசி சாக்
டிசி சாக் வேணும். அடுத்தது வந்து நீடில் வாங்குறது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நீடில், இல்லை நீடில் சைஸ் 6, 7 ஒன்று கூட வாங்கிக்கோங்க. அது போக இந்த பெரிய சைஸ் நீடில் ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்களா? கிளாத்து ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோ தான் நீங்கள் வாங்க வேண்டியது. நியூஸ் பேப்பர் வந்து வீட்டில் இருக்கிறது தான். சரிங்களா? இது வந்து கம்பல்சரி வேணும். இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறேன். டேப்பு, நோட்டு, ரெக்கார்ட் நோட்டு ஆர் லாங் சைஸ் நோட்டு, பென், பென்சில், எரேசர், கட்ரு, இது ஸ்கேலு இதுக்கு கண்டிப்பாக வேணும். மெஷின் நீடல், டிசி, த்ரெட்டு, சாக்கு, ஸ்கேலு, சிசரு, கிளாத்து, பேப்பர், எலாஸ்டிக் இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு 5-6 கிளாஸ்க்கு நமக்கு தேவைப்படும். நீடில் இதெல்லாம் இந்த பொருள் வந்து ஒரு 7-8 கிளாஸ்க்கு நமக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். போக போக நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோவாகவே போடலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. டவுட்டு கேட்க தான் பழக முடியும். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜுமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.